மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக கொலைசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதாவது கிறிஸ்து நமக்குள் இருப்பது ரகசியம். இரண்டாவது கொலைசியர் 4:3-4 கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவது ரகசியம் என்னன்னா திருவசனம். முதலாவது கிறிஸ்து, இரண்டாவது திருவசனம். மூன்றாவது ரகசியம் என்னன்னா மார்க்கு 4:11 தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அதாவது தேவனுடைய ராஜ்யம். இந்த 3 ரகசியங்களை நம்ம ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் காத்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற அந்த ரகசியம். கிறிஸ்து, இரண்டாவது திருவசனம், மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.